தெளிவாக இவங்க மதத்தை அரசியலில் கலக்கிறாங்க. இவங்க பருப்பு வேகாமல் இருந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதை எப்படியாவது தகர்த்தணும், கடைசி கோட்டையை தகர்த்தணும்னு பார்க்குறாங்க. தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான பாதையில் போகுதுன்றது தான் இதுலேருந்து தெரியக்கூடிய ஒரு காரியம். சுற்றுலாவா? யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் குபேரா வெற்றி நடை போடுகிறது. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். முருக பக்தர்கள் மாநாடு. முருகனை கும்பிடுறவன் எல்லா கட்சியிலையும் இருப்பான். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி. வெளிப்படையாக அவங்க அரசியலில் மதத்தை கலக்கிறாங்க. தெளிவாகவே தெரியுது. இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் கடைபிடிச்ச அந்த அணுகுமுறையை தமிழ்நாட்டிலையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த முருக மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். எடப்பாடி பழனிசாமி இந்த மாநாடுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா அவர் பிஜேபியோடு தான் சேர்ந்தது வந்து வெறும் நிர்பந்தத்தால் மட்டும் இல்லை, கொள்கை ரீதியாகவே தான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன் என்பது தான் சொல்கிறாரு. இதுதான் ரொம்ப ஆபத்தான போக்கு. சிக்கந்தர் மலைன்னு எப்படி என்ன தைரியம் தான் நீ சொல்லுவேன்னு அமித்ஷா கேட்குறாரு. அப்படி சொல்லவே இல்லை திமுக. எவ்வளோ நாளைக்கு தமிழ்நாடு இதை தாக்கு பிடிக்குன்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேள்வி. இந்த தர்கா 300 வருஷமாக இருக்குது. அங்கே இந்து கோயிலும் இருக்குது, தர்காவும் இருக்குது. ஆடு பலியிடுறாங்கன்னா அவன் பலியிடுவான், கோயிலுக்கு போகிறவன் கோயிலுக்கு போவான். ஆனால் இன்றைக்கி அங்கே ஒரு பிரிவினையை உண்டாக்குறாங்க. அந்த தர்காவை அங்கேருந்து அகற்றணுன்றாங்க. ஸோ இந்தியாவில் பல மாநிலங்களில் செஞ்ச காரியத்தை தமிழ்நாட்டில் இப்போ செய்கிறாங்க. இதே கர்நாடகாவில் இப்படி ஒரு சிக்கல் வந்ததுன்னா ஏன்னா தர்காவை மாற்றிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடுன்றதுனால மாற்ற முடியல. இந்த எலெக்ஷனில் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும் என்பதை விட அண்ணா திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் பிஜேபியோட நோக்கம். கூட்டணியிலேயே பல வருடங்களாக 3 தேர்தல்களில் தோழனான்னு என்ன விசிகாவை ஸ்டாலின் இழக்க மாட்டார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபியோட 11 வருட ஆட்சியில், மோடி ஆட்சியில் எவ்வளவோ தலித் தலைவர்கள் பிஜேபிக்கு பலியானார்கள், அடைக்கலமானார்கள். இந்தியா பூரா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபிக்கு அடிபணியாத, இந்துத்துவாவுக்கு விலை போகாத ஒரே தலைவர் திருமாவளவன் தான். கொஞ்சம் கூட ஒரு பாலிடிக்ஸுக்கு பஞ்சமே இல்லாமல் அடுத்து வந்திருக்குது முருக பக்தர் மாநாடு. ஒரு பெரிய லெவலில் அறுபடை வீடு முருகர்களையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய மாநாடு அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? வெளிப்படையாக அவங்க அரசியலில் மதத்தை கலக்கிறாங்க. தெளிவாகவே தெரியுது. இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் கடைபிடிச்ச அந்த அணுகுமுறையை தமிழ்நாட்டிலையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முருக பக்தர்கள் மாநாடு. முருகனை கும்பிடுறவன் எல்லா கட்சியிலையும் இருப்பான். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாமக, தேமுதிக எல்லா கட்சியிலையும் தான் இருப்பான். இந்து முன்னணி அதை எடுக்குது அப்படின்னா அது அப்பட்டமான பிஜேபியோட ஒரு ஸ்டாண்டு தான். அது மதத்தை கொண்டு வந்து அரசியலில் கலக்கிற ஒரு வேலை. அறுபடை வீடுகள் மாதிரி இதெல்லாம் முகப்பெல்லாம் போட்டு இன்றைக்கி அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான பாதையில் போகுதுன்றது தான் இதுலேருந்து தெரியக்கூடிய ஒரு காரியம். வெளிப்படையாக பார்க்கும்போது இதில் என்ன தப்பு இருக்குன்னு தோணலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு, மதம் சம்மந்தப்பட்ட மாநாடு நடத்துதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நாளைக்கு என்ன பேசுவாங்கன்னு கவனிக்கணும். யோகி ஆதித்யநாத் வராருன்னு தகவல் வருது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வராரு. தமிழ்நாடு கவர்னர் இன்னைக்கு போயிருக்காருங்க. அவரே போய் நேரடியாக ஆராதனைலாம் பண்ணியிருக்கு. இது ஒரு கவர்னரோட வேலையா இது? அப்போ தெளிவாக இவங்க மதத்தை அரசியலில் கலக்கிறாங்க. இவங்க பருப்பு வேகாமல் இருந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதை எப்படியாவது தகர்த்தணும், கடைசி கோட்டையை தகர்த்தணும்னு பார்க்குறாங்க. அதில் பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான முயற்சி, இன்னும் தேர்தல்களுக்கு 10 மாதங்களுக்கு குறைவான காலகட்டம் இருக்கும் பொழுது, இன்றைக்கு சரியாக அந்த மாதம் 9 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு, அதுக்குள்ளே இந்த காரியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு சோதனை காலம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதனால் அவங்க வந்து டைரெக்டாக பீப்புளை ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் இதில் இன்னொன்று பார்க்க முடியுதுன்னா, மெயினாக ஓட்டர் பேங்கை வந்து எங்கேஜ் பண்ணி அவங்க சரி கொண்டு வர முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இதை பார்க்குறப்போ. ஆமாம், அது உண்மை தான். அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த முயற்சி எடுக்கிறாங்க, அது நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது இன்றைக்கி அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த முருக மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். பட் லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, வேல் யாத்திரை அப்போ வந்து எல்முருகன் அவர்கள் நடத்துகிறப்போ கடும் நெருக்கடி கொடுத்தாரு. நிறைய இடங்கள் அரெஸ்ட் எல்லாம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார். அப்போ இது வந்து நம்ம பெரும்பான்மை மதத்தை நம்ம பகைச்சிக்க கூடாது. அங்கே வந்து இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்க, கடந்த 5 வருஷமாக திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து முக்கியமாக எல்லா கோயில்கள்லேயும் அவங்க முக்கியமான கோயில்களில் குறிப்பாக வந்து அவங்க ஊடுருவல் பண்ணியிருக்காங்க. அங்கே வர பக்தர்களுக்கு வந்து அவர்களை கவர்ந்தெழுப்பது மாதிரி ஏதாவது ஸ்கீம்ஸில் அவர்களை உறுப்பினராக்குறது, அவங்க பெயரில் வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறது, டொனேஷன் வாங்கிறது, அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து உறுப்பினராக சேர்க்கறது, கட்சியிலேயே உறுப்பினராக சேர்க்கறது, அப்புறம் பிஜேபியோட முகமூடி அமைப்புகளில்
அவங்கள உறுப்பினராக சேர்க்கறது, கோயிலுக்குள்ளேயே உட்காந்துட்டு சீட் எழுதி கொடுக்குறது, இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட அடுத்தடுத்த கட்டங்கள் தான் இன்றைக்கி வந்து இந்த முருக பக்த மாநாடு. இப்போ அந்த திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே அந்த அங்கே இருக்கக்கூடிய தர்காவை அங்கேருந்து அகற்றணும்னு எச்ராஜா பேசியிருக்கார். சிக்கந்தர் மலைன்னு எப்படி என்ன தைரியம் தான் நீ சொல்லுவேன்னு அமித்ஷா கேட்குறாரு. அப்படி சொல்லவே இல்லை திமுக. இப்போ 300 வருஷமாக அங்கே மலையும் இந்த தர்கா 300 வருஷமாக இருக்குது. அங்கே இந்து கோயிலும் இருக்குது, தர்காவும் இருக்குது. ஆடு பலியிடுறாங்கன்னா அவன் பலியிடுவான், கோயிலுக்கு போகிறவன் கோயிலுக்கு போவான். ஆனால் இன்றைக்கி அங்கே ஒரு பிரிவினையை உண்டாக்குறாங்க, அந்த தர்காவை அங்கேருந்து அகற்றணுன்றாங்க. ஸோ இந்தியாவில் பல மாநிலங்களில் செஞ்ச காரியத்தை தமிழ்நாட்டில் இப்போ செய்கிறாங்க. இதே கர்நாடகாவில் இப்படி ஒரு சிக்கல் வந்ததுன்னா ஏன்னா தர்காவை மாற்றிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடுன்றதுனால மாற்ற முடியல. எவ்வளோ நாளைக்கு தமிழ்நாடு இதை தாக்கு பிடிக்குன்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேள்வி. எடப்பாடி பழனிசாமி இந்த மாநாடுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா அவர் பிஜேபியோடு தான் சேர்ந்தது வந்து வெறும் நிர்பந்தத்தால் மட்டும் இல்லை, கொள்கை ரீதியாகவே தான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன் என்பது தான் சொல்கிறாரு. அடுத்த ஸ்டேஜுக்கு எடப்பாடி போகிறார். அவர் அடிப்படையில் மத சார்பற்ற தலைவர், அதிமுக மத சார்பற்ற கட்சி என்பதில் எனக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த கூட்டணி வந்து வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, அதை தாண்டி ஹிந்துத்துவாவோட கொள்கைகளில் தனக்கு ஒன்றும் பெரிய எதிர்ப்பு கிடையாது, அதை தான் சகித்து கொள்ள தயார் என்பதை எடப்பாடி வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறார். இதுதான் ரொம்ப ஆபத்தான போக்கு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் சார் அது பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ப்ரோ ஸ்டாண்டில் தான் இருந்தார். கரெக்டுங்க. இப்போ என்ன பேசுகிறாருன்னா நான் அவரை எடை போட முடியும். அவர் முந்தானத்து என்ன பண்ணார், 3 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணார், அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணாருன்றதை வச்சு எடை போட முடியாது. இன்றைக்கி தப்பு பண்ணுறாரு, இன்றைக்கி பாதை மாறுறாருன்னா அதை தான் நம்ம சுட்டி காட்ட முடியும். அவரோட கடந்த காலத்தை மட்டும் வச்சு நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. வேல் யாத்திரையை தடுத்து நிறுத்தின அதே எடப்பாடி இன்றைக்கி பல இடங்களில் கைது பண்ணி உட்கார வச்சார் கல்யாண மண்டபங்களில் முருகனை எல் முருகனை. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, இந்த விழாவுக்கு நாளைக்கு மாநாடு, இன்றைக்கி வாழ்த்து தெரிவிக்கிறார். வாழ்த்து தெரிவிப்பது என்பது ரொம்ப நுட்பமான ஒரு ஆழமான ஒரு அரசியல். அதில் ஒரு தெளிவான மெசேஜ் இருக்குது. இதை பாரு, லுக், நான் பிஜேபியோட ஏதோ ஓட்டு கேட்க தான் போனேன், நான் நிர்பந்தத்தில் போனேன்னு நினைக்காதீங்க, நான் இந்துத்துவாவோடய போக தயாராகிட்டேன். இந்துத்துவாவை அக்செப்ட் பண்ணால் தான் இன்றைக்கி பிஜேபியோடு இருக்கக்கூடிய உறவு வலுப்பெறும், நம்மளால் வந்து ஓட்டையும் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு வந்துடுச்சு. இந்த மாநாட்டுக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கலன்னா எவன் கேட்க போகிறான், நீ ஏன் வாழ்த்து தெரிவிக்கலன்னு. வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ண அரசியல் என்ன. அதனால் இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்காகத்தான் எனக்கு படுகிறது. இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ தான். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் தமிழ்நாடு என்ன கதிக்கு ஆளாக போகுதுன்னு நினச்சா மலைப்பாக இருக்குது. ஸோ கமிங் டு எடப்பாடி அவர் பாயிண்ட் வர்றப்போ நம்ம இந்த அலையன்ஸ் டாக்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ணாமலை அவரை மாற்றினாங்க, நயினார் அவர்களை தலைவராக கொண்டு வந்தாங்க. அலையன்ஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அமித்ஷா வந்தப்போ கூட எடப்பாடி அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஒரு அமைதியாக இருந்த மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே ஒரு கேள்வி எழுதுது சார், ஏதோ சகிச்சுக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலாம் கூட்டணியில் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை அவருடைய செயல்பாடுகளே ஒரு சில செயல்பாடுகளே வந்து வெளிப்படுத்துது. இது உண்மையாக இருக்கலாம். அப்படி தான் பார்க்க தோணுது. ஒரு சில தனிப்பட்ட நிர்பந்தங்களால் தான் அவர் போய் சேர்ந்துருக்காரு. இல்லைன்னா 1.5 வருஷம் எதுக்கு பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தார். என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ தனியாக நின்று சைபர் ஆனார். ஆனால் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடியை திட்டாமல் ஸ்டாலினை திட்டிகிட்டு இருந்தார். 24 எலெக்ஷன் மோடி வேணுமா வேணாமான்றது, நீ ஒன்று மோடி ஆதரித்து பேசு இல்லை எதிர்த்து பேசு. அங்கே போய் ஸ்டாலினை திட்டின்னு இருந்தால் என்ன அர்த்தம்? அதே தான் இன்றைக்கி வந்து எங்கே வந்து நிற்குது. இன்றைக்கி முருகன் மாநாட்டில் போய், அதுவும் சாதாரண முருகன் மாநாடு இல்லை, திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற முருகன் மாநாடு, மதுரை திருப்பரங்குன்றம் அருகில் நடக்கிற மாநாடு. திருப்பரங்குன்றத்தில் பிஜேபி எப்படி அட்டூழியம் பண்ணுது, திருப்பரங்குன்றத்தை பிஜேபி எப்படி குறிவைக்குது, இந்துத்துவா எப்படி அதை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறதுன்றது நமக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அந்த மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, வெட்கக்கேடான விஷயம் அது. அதிமுகன்ற பேர் எதுக்கு, அண்ணான்ற பேரை எடுத்துருங்க, அதுக்கு வந்து அமித்ஷா திமுகன்னு வச்சுக்கலாம். அப்படி தான் ஆகிப்போச்சு. அது அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது. என்னங்க இது போய் எப்படி நீ வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அதிமுக தொண்டர்கள் இதையும் சகித்து கொண்டிருப்பார்களா? இப்படிலாம் செய்கிறது மூலமாக திமுகவுக்கு ராஜபாட்டை போட்டு கொடுக்குறீர்கள் 26 ஜெயிப்பதற்கு. ஆல்ரெடி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கீழே ஜெல்லாவில் 70% மேலே இந்த அலையன்ஸுக்கு எதிராக இருக்கான் சராசரி அதிமுக தொண்டை. அவனை இன்னமும் உசுப்படிக்கிற வேலை தான் இதெல்லாம். நீங்கள் அந்த மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்தாலும் தெரிவிக்கலன்னா உங்களுக்கு வர வேண்டிய இந்துக்கள் ஓட்டு வரதான் போகுது. பிஜேபி கொடுக்குற அழுத்தத்தால் இந்துக்கள் ஓட்டு போயிடுன்ற பயத்தில் நீங்கள் போய் இப்படிலாம் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படுதோல்வியை தான் தழுவீர்கள். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் இவரோட ஹேண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்பர் ஹேண்டாக இருந்துச்சு. இப்போ இந்த எலெக்ஷனில் நம்மளால் அப்படி இருப்பாரா அப்படிங்கிறதே இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எடப்பாடி ஒரு நடக்கிற சிச்சுவேஷன்ல பார்க்குறப்போ அப்படிங்கிறப்போ பிஜேபி வந்து போன தடவை விட இந்த தடவை வந்து சீட்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப டிமாண்ட் பண்ணி கண்டிப்பாக கூட தான் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் கொடுக்குற 20 சீட்டுக்கெலாம் அடங்க மாட்டாங்க, கூட கேட்பாங்க. அவங்க தான் அதிகாரத்தில் பங்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ சீட்டுக்கு எவ்வளோன்றது முக்கியம் இல்லைங்க. போன தடவை வாங்கின 20 சீட்டு கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே 20 சீட்டு கொடுத்து 4 சீட்டு மட்டுமே அவங்க ஜெயிக்கட்டும். ஆனால் அதிமுக ஒரு வேளை ஆட்சியை பிடிச்சிச்சுன்னா 4 சீட்டு இருக்க பிஜேபி 4 மந்திரி வேணும்னு கேட்பான். சீட்டு முக்கியம் இல்லை, அமைச்சரவையில் இடம் இருக்கா இல்லைன்றது தான் முக்கியம்.
அவங்க அதை நோக்கி நகர்றாங்க. தெளிவாக எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. ஒரு விதத்தில் அது நியாயமானது தான். இப்போ கட்சி ஆரம்பித்த பிஜேபிக்கு இருக்க அந்த அந்த ஒரு அரசியல் துணிச்சல் ஏன் வந்து 140 வருஷ அனுபவம் உள்ள காங்கிரஸுக்கு இல்லை? அதிகாரத்தில் பங்குன்னு திமுக கிட்ட கேட்குற தைரியமோ துணிச்சலோ ஏன் வந்து காங்கிரஸுக்கு இல்லை? அதிகாரத்தை கைப்பற்றணும், அமைச்சரவையில் இடம் பெறணுன்றதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் அரசியல் இருக்கான், ஒவ்வொரு கட்சியும் அரசியல் பண்ணுது. இதில் சன்னியாச கோலம் பூண்டுறதுக்காக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. அப்போ பிஜேபி கேட்கும்போது காங்கிரஸோ இடதுசாரிகளோ விசிகாவும் மதிமுகவும் ஏன் கேட்கக்கூடாது? கூட்டணி அரசு தான் ஜனநாயகத்துக்கு அழகு ஆக்சுவலாக. ஆகவே அவங்க கேட்குறாங்கன்னா காங்கிரஸ் கேட்குறாங்கன்னா காங்கிரஸுக்கு யோகியதை இல்லை, அவ்வளோதான். தெளிவாக பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வேணுன்றாங்க அவங்க. 20 சீட்டு இந்த தடவை, போன தடவை கொடுத்த 20 சீட்டு பிஜேபி கொடுத்த அதிமுக கொடுத்ததுனா கூட வந்து பிஜேபி வாங்கிக்கும். ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்கன்னா அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் விட மாட்டாங்க. அதை நோக்கி தான் ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னா அது பிஜேபி கவர்மெண்ட், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அண்ணாமலை சொன்ன மாதிரி அது பிஜேபி கவர்மெண்ட் தான் அது. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, ஆட்சி அமைஞ்சா அதில் வந்து எங்களுடைய தலைமை கீழே தான் ஆட்சி அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தார். அதற்கு நேர்மாறாக இந்த சைடு நயினார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அது அவரோட தனிப்பட்ட கருத்து, அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருந்தாங்க. இந்த கிளாஷ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. அதிமுகவை பிஜேபி அழிக்குது, ஆளாளுக்கு ஒன்று பேசி அழிக்கிறாங்க, திட்டமிட்டு தான் இதை செய்கிறாங்க. அமித்ஷா அண்ணாமலை பேசுகிறது எல்லாத்துக்கும் அமித்ஷா மோடியோட ஆசீர்வாதம் இருக்குது. அவருக்கு தெரியும் தான் ஜெயிக்க மாட்டோம், தோற்றுருவோன்னு. எடப்பாடி சிஎம் ஆகிறது எப்படியா தடுத்துடணும்னு அண்ணாமலை விரும்புகிறாரு, அதை பிஜேபியும் விரும்புது. இந்த எலெக்ஷனில் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும் என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பது தான் பிஜேபியோட நோக்கம். அதுக்காக அவங்க வந்து அலையன்ஸுக்குள்ளே இழுத்து போட்டு அதிமுகவை அழிக்கிறாங்க. திமுகவை எதிர்த்து அழிக்கணும்னு பார்க்குறாங்க, அதிமுக உள்ளே இழுத்து போட்டு அழிக்கணும்னு பார்க்குறாங்க. திமுகவை எதிர்க்கிறாங்க அவங்க, ஆனால் அதிமுகவை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. பிஜேபி கூடி கெடுக்குது அதிமுகவை. அமித்ஷா சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகான்றார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் என்டிஏ அரசை நிறுவுவோன்றார் அமித்ஷா சொல்கிறார். அப்போ லெஃப்ட் சைடில் அமைதியாக உட்காந்துருந்தார் அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை ஒரு வாரத்து மேலே என்ன சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சியெலாம் கிடையாது, தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சின்றார். ஓங்கி ஒரு அடி சம்மட்டியால் ஒரு அடி அதிமுக தலையில் அடிக்கிறார். அதிமுக அமைதியாக இருக்குது. இப்போ அடுத்தது அமைதியாக இல்லாமல் பொலிட்டிக்கலி அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு அமைதியாக இருக்காங்க. இது ஒன்றும் தனிப்பட்ட கருத்துன்னு கடந்து போகிற விஷயம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மோடி வந்து சர்வாதிகாரின்னு அதிமுக எவனாவது சொன்னால் பிஜேபி அதை ரசிக்குமா? அடுத்த நிமிஷம் அவன் மேல் நடவடிக்கை எடுன்னு சொல்லி அதிமுக தலைமைக்கு நிர்பந்தம் கொடுப்பான்ல. எது சொந்த கருத்து, எது அரசியல்? தக் லைஃப் படம் மோசமாக இருக்குன்னு சொன்னால் அது சொந்த கருத்து, அது ஒரு சினிமா, அதை பற்றின கருத்து. அது தக் லைஃப் நல்லா இருக்குன்னா அது ஒரு சொந்த கருத்து, அது அவனும் கேட்க போகிறதில்ல ஒரு அரசியல்வாதியை பார்த்து. ஆனால் கூட்டணி கட்சியோட உறவை பற்றி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லும்போது தனிப்பட்ட கருத்து கிடையாது. அண்ணாமலை அமித்ஷாவோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு தான் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க எய்மு, பிஜேபி எய்மு 26 திமுக ஆட்சியை விட்டு இறங்கணும் என்பதை விட, அது எய்மு தான், அதை விட அதிமுகவை எவ்வளோ தூரம் பலவீனப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் பலவீனப்படுத்தணும். ஏற்கனவே 3 எலெக்ஷனில் தோற்றுருக்காரு எடப்பாடி, 26லையும் தோத்தாருன்னா அதோட முடிஞ்சதுங்க. அது 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சியோட அழிவில் தான் தனக்கு இங்கே அரசியல் எதிர்காலம் இருக்குது, தனக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வரும்னு பிஜேபி விரும்புது. அதான் அது திமுகவை இப்போதைக்கு அழிக்க முடியாது, நாளைக்கு அது தானே அழிஞ்சு போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதிமுகவை இன்றைக்கி வந்து நம்ம நினச்சோம்னா இன்னும் பலவீனப்படுத்தலான்னு நினைக்குது பிஜேபி. அந்த வேலையை தான் இன்றைக்கி செஞ்சுட்ருக்கு. ஓகே சார், பட் நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா மோடியோட கருத்து தான் அண்ணாமலை பிரதிபலிக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சைடு வந்து நம்ம நயினார் அவர்கள் பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அது அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டையும் நயினார் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காகவும் வெளிப்படுத்துறாரு, ஒரு ஆஸ்வாசப்படுத்துறாரு சார். ஆஸ்வாசப்படுத்துறாரு, அவர் அப்படி தான் திட்டிகிட்டே இருப்பார், நீ அமைதியாக இருன்றார். உண்மையிலே இந்த அலையன்ஸில் உங்களுக்கு அவ்வளோ தூரம் உறுதிப்பாடு இருந்ததுன்னா அண்ணாமலையே தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசாமல் வெளியில் எங்கேயாவது டெல்லிக்கு வெளியில், தமிழ்நாட்டுக்கு வெளியில் எங்கேயாவது தூக்கி அடிச்சிருக்கணும். வேறு ஏதாவது பொறுப்பை கொடுத்து நீ தமிழ்நாடு பக்கமாக வராத, தமிழ்நாடை பற்றி கருத்து சொல்லாதான்னு கேக் ஆர்டர் போட்டு நிறுத்திருக்கணும். தமிழ்நாட்டு உள்ளே உக்காந்துக்கிட்டு பிஜேபி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி இல்லைன்னா அது எவ்வளோ அவமரியாதை அதிமுகவுக்கு. ஆனால் இந்த அவமரியாதையை அதிமுக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா பிஜேபி கிட்ட தன்னுடைய சுயத்தை இழந்து சரண்டராக கிடக்கு அதிமுக. ஏன்னா ஸ்டில் வந்து இவர் நயினார் அவர்கள் தலைவர் ஆனதுக்கு பிறகுமே அண்ணாமலையுடைய வாய்ஸ் தான் வந்து ஸ்டில் பிஜேபியோட வாய்ஸ். மக்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்குங்க. ஓகே, இவருக்கு இல்லை, நயினாருக்கு இல்லை. நல்லதோ கெட்டதோ தமிழ்நாட்டில் 4 பேர் பேசப்படுக பொருளாக அதிமுக பிஜேபியை மாற்றினது அண்ணாமலை. இன்றைக்கி அவர் போனோன்னா அந்த ஊடக வெளிச்சமும் கட்சிக்கு நயினார் நாகேந்திரனுக்கு இல்லை. ஏன்னா நயினார் நாகேந்திரனால் இன்னோவேட்டிவாக எதுவும் பேச முடியலைங்க. அவர் ஏதோ தடாலடியாக ஏதோ செஞ்சார், இவரால் பண்ண முடியல. பிஜேபி தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்குதுன்னு கூட ஒரு விதத்தில் சொல்லலாம். ஆனால் இன்னொரு விதத்தில் இல்லை, அவங்க நோக்கம் தான் ஜெயிக்கணுன்றது கிடையாது, தான் ஜெயிக்க முடியாதுன்றது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அதிமுகவை பலவீனப்படுத்தணும், 2 திராவிட கட்சியில் ஒன்றை பலவீனப்படுத்தணும். திமுகவை இப்போதைக்கு தொட முடியாது, 26க்கு பிறகு அது நடக்கும். அதிமுக பலவீனமாக இருக்குது, அது எங்கே இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சியை பிடிச்சணுமோ அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உள்ளேருந்தே கெடுக்கிற வேலையை, அலையன்ஸை கெடுக்கிற வேலையை அண்ணாமலை செய்து கொண்டு. ஓகே சார், நீங்கள் இதை சொன்னதுனால எனக்கு டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்க முடியுது.
இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து அன்புமணி மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வச்சார். அவர் பிஜேபியோட அலையன்ஸில் டச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டே இருந்தார். அவரும் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ அவரும் ஒரு கட்சியோட பிடிப்பு என்பது போயிருமோ அப்படிங்கிறதுனால தான் இந்த வெளிப்படையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு சார். அண்ணாமலை தானே சொல்லுங்கள். ராமதாஸ் சார், ராமதாஸ் பொசிஷன் வேறுங்க. அது கட்சிக்குள்ளே அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்க ப்ராப்ளம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பட் ஸ்டில் அதுக்குள்ளே பிஜேபி ஃபேக்டர் எடுத்துகிட்டு வராங்க. பிஜேபி ஃபேக்டர் இருக்குது. பிஜேபி ஃபேக்டர் இல்லாமல் இல்லை. 24 பிஜேபி தான் வந்து ஏடிஎம்கேவோட போயிருந்தால் 3 சீட்டு ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் 9 சீட்டு ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே பிஎம்கே அலையன்ஸ் கிளின்ச் பண்ணியிருக்கோம், வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பிஜேபி தான். அந்த வருத்தம் அவருக்கு இருக்குது. அதுதான் வெளிப்படையாக அவர் சொல்கிறாரு. ராமதாஸ் வீக்கனாகி அன்புமணி கை ஓங்கிறத தான் பிஜேபி விரும்புது. ஆனால் இன்றைக்கி அதை செய்ய முடியல. ஏன்னா ராமதாஸ் ஓல்ட் இஸ் கோல்டு. அவங்க கட்சிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடாக ஒரு செக்ஷனை கையில் வச்சுருக்காங்க. கட்சி வேணால் அன்புமணி கையில் இருக்கான். ஆனால் இது வந்து வன்னியர் சங்கம் ராமதாஸ் கிட்ட தான் இருக்குது. வன்னியர் சங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும். மாவட்ட செயலாளர்கள் 210 பேர் கூப்பிட்டா 8 பேர் வரான் ராமதாஸ் கூப்பிட்டா. ஆனால் அதே வன்னியர் சங்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டா 68 பேர் 58 பேர் வரான். அந்த சமுதாயத்தில் இன்னமும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக ராமதாஸ் தான் இருக்கிறார். குலசாமின்னு வாங்க, உண்மைதான் அவர். அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் அவர் ஒன்றும் பிஜேபிக்கு எதிரானவர் கிடையாது. அப்பா புள்ள 2 பேரும் பிஜேபிக்கு எதிரானவங்க கிடையாது. இன்றைக்கும் வந்து நீ என்டிஏல இருக்கியான்னு கேட்டால் அது ரொம்ப கடினமான பதில். யோசித்து தான் சொல்லணுன்றாரு. என்ன பதில் இது? யாரோட கூட்டணி போனால் 3 மாதம் பொறுத்து முடிவு பண்ணுன்றாரு. பிஜேபி பிரதான எதிரியானா அதுக்கு பதிலே இல்லை. அப்பா மகன் 2 பேருக்கும் பிஜேபி ஒன்றும் எதிரி கிடையாது. இது அப்பாவும் பிள்ளைக்குமான சண்டை, குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிலதை பிரித்து கொள்வதில் வந்திருக்கக்கூடிய சண்டை, அவ்வளோதான். இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். அப்படி அது வழக்கமாக வைக்கக்கூடிய டைலாக். அது அதுக்கு இவர் வந்து டைரெக்டாக அப்பா சொல்கிறாரு, திமுக ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுககாரன் எக்கடோ கட்டு போட்டோம். உங்கள் அப்பா சொல்கிறாரு என்னன்னு, என் பிள்ளைக்கு தலைமை தாங்குற தகுதி இல்லைன்னு. உங்கள் அப்பா சொல்கிறாரு மார்க் எவ்வளோ போடுவோன்னா 5%ன்றாரு. இதை விட அவமானம் ஒரு மகனுக்கு என்ன வேணும்? இதில் திமுகவை எது கொண்டு வந்து சேர்க்குறீங்க? பேசுகிறவர் உங்கள் அப்பாங்க, திமுகவை எதுக்கு இழுக்கிறீங்க இதில்? சரி, உங்கள் அப்பா பின்னால் திமுக இருக்காருன்னா குறை சொல்ல வேண்டியது உங்கள் அப்பாவை, திமுகவை இல்லை. அவன் வேலையை அவன் ஒழுங்காக செய்கிறான். எதிர்கட்சி உடைக்கிறது அவன் வேலை. அந்த சாமர்த்தியமாக அதை செய்கிறாங்க. அதனால் இதில் கொண்டு வந்து திமுகவை இழுக்கிறது அபத்தமானது. இது அப்பாவுக்கும் மகனுக்கும் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டை நடுத்தெருவுக்கு வந்து சந்தி சிரிக்குது. இது சில வளங்களை பிரித்து கொள்வதில் குடும்பத்துக்குள்ளே அன்புமணிக்கும் மற்ற அதிகார மையங்களுக்கும் வந்திருக்கிற சண்டை. இன்னும் பெருந்தன்மையாக கூடி பகிர்ந்துன்னு வாழ் அப்படின்றாரு ராமதாஸ். கூடி பகிர்ந்துன்னு வாழ், இது வந்து அந்த ராமதாஸோட போதனை. அன்புமணி எல்லாமே அணுகுதான்றாரு. அது என்னென்னு நான் ஒன்றும் குறிப்பாக எதையும் சொல்லலை, யாரையும் இழிவுபடுத்தலை. இதுதான் சிக்கலுக்கு காரணம். பிஜேபி ஆதரவு நிலையில் அப்பாக்கும் மகனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பல தடவை பிஜேபியோட கூட்டணியில் நின்றவங்க. 3 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் பிஜேபியோட தான் இருக்காங்க. கடந்த அசம்பிளியில் பிஜேபியோட தான் இருந்தாங்க. இப்போ என்ன பிஜேபி எதிர்ப்பு ராமதாஸுக்கு வந்துடுச்சு திடீர்னு? இது ஒன்றும் சித்தாந்த நிலைப்பாடோ அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. இது மகனுக்கும் அப்பாவுக்கும் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தனிப்பட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்தம். பட் ஸ்டில் நிறைய அதிருப்திகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா வந்து பிசிகா வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதையுமே வந்து ஓப்பனாக சிலங்களை பேசியிருக்காரு. அப்படிங்கிறப்போ இந்த டைம் மேபி அலைன்ஸில் ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு சார், திடீர்னு விசிகா மேலே ஒரு காதல் வந்ததுக்கு காரணம் அவர் திருந்திட்டாருலாம் நினைக்காதீங்க. திமுக கூட்டணியில் போனால் நான் வெளியில் போயிடுவேன், பாமக வந்ததுன்னா நான் வெளியில் போயிடுவேன்னு திரும்ப சொல்கிறாரு. அது திமுக நல்லா தெரியும். பாமக உள்ளே இழுத்தா விசிகா வெளியில் போயிடுவேன்னு. விசிகாவை ஸ்டாலின் இழக்க மாட்டார். தேர்தல் அணிமாறுகிற ராமதாஸ் கையில் உள்ளே எடுத்துக்கிட்டு கூட்டணியிலேயே பல வருடங்களாக 3 தேர்தல்களில் உற்ற தோழனான்னு என்ன விசிகாவை ஸ்டாலின் இழக்க மாட்டார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபியோட 11 வருட ஆட்சியில், மோடி ஆட்சியில் எவ்வளவோ தலித் தலைவர்கள் பிஜேபிக்கு பலியானார்கள், அடைக்கலமானார்கள். இந்தியா பூரா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபிக்கு அடிபணியாத, இந்துத்துவாவுக்கு விலை போகாத ஒரே தலைவர் திருமாவளவன் தான். அதனால் அவரை வந்து ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அணி மாறுகிற ராமதாஸுக்காக இழக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அப்படி நடந்ததுன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரியது ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். செய்ய மாட்டார் ஸ்டாலின். எனக்கு என்னமோ அப்படிதான் அது தோணுது. நன்றி சார், உங்களோட கருத்துக்களை நன்றி. சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் குபேரா வெற்றி நடை போடுகிறது. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.